உதயநிதி ஸ்டாலின் வந்ததுலேருந்து எல்லாருக்கும் பார்த்து பார்த்து நல்ல திட்டங்கள் செஞ்சுட்டு இருக்காரு. ரொம்ப திருப்தியாக இருக்குது. அந்த 5000 வாங்கினது எவ்வளோ பலனாக இருந்தது. தொகுதிக்கு எல்லாம் நல்லா பண்ணிருக்கிறாங்கப்பா. இந்த தொகுதி நல்ல மேம்பாட்டு தொகுதியாக அவர் மாற்றியிருக்காரு. எங்களோட இது உதய தம்பிக்கு தான். அப்படிதான் வரணும். அதுல நான் ரொம்ப உறுதியா இருக்கேன். அவர் மறுபடியும் வரணும்னு நாங்கள் கடவுள் வேண்டி. மக்கள்லாம் ரொம்ப திருப்தியா இருக்கிறாங்க. அடுத்த ஆட்சிக்கு அவங்க வரணும்னு எங்கள் மனமார வாழ்த்துக்கள். இந்த தொகுதிக்கு உதயநிதி ஸ்டாலின் வந்ததுலேருந்து எல்லாருக்கும் பார்த்து பார்த்து நல்ல திட்டங்கள் செஞ்சுட்டு இருக்காரு. இதுக்கு முன்னாடி நிறைய வாட்டி இந்த டிபிகல் ஸ்ட்ரீட்டுக்கு நிறைய நல்ல திட்டங்கள் பண்ணியிருக்காரு. நாங்கள் 42 வருஷமாக அந்த கட்சிக்கு தான் ஓட்டு போட்டுட்ருக்கேன். ஓட்டு போட ஆரம்பித்ததுலேருந்து டிஎம்கே தான், பரம்பரையாக டிஎம்கே தான். நலத்திட்ட உதவி எல்லாம் பண்றாரு. வருஷம் 5 வருஷமா பண்ணிட்டே இருக்காரு. நமக்கு பஸ் வசதி, பஸ்ஸில் ஃப்ரீயாக நமக்கு பாஸ் பண்ணியிருக்காரு. பசங்களுக்கு படிக்கிற பசங்களுக்கு லேப்டாப் கொடுத்துருக்காரு. இன்னும் நிறைய பண்ணுவார். அவர் நம்பிக்கை இருக்குது எங்களுக்கு. உதயநன்னா நிறைய தொண்டு பண்ணியிருக்காரு. ஏதாவது ஒரு ப்ராப்ளம்னா உடனடியாக வந்துடுறாரு. தண்ணி இல்லைனாக்கா 24 ஹவர்ஸ் தண்ணி எல்லாம் வருது, எந்த பிரச்சனையும் இல்லை. மகளிர் திட்டம் உதவி பண்ணியிருக்காங்க. குடிச மக்களுக்கெல்லாம் நிறைய பண்ணியிருக்கிறாங்க. கரண்ட்டு மின் கட்டண வசதி பண்ணியிருக்காங்க. வீட்டு வரி குறைப்பு பண்ணியிருக்காங்க. உதயநிதி சார் வந்ததுலேருந்து எல்லா நலத்திட்டங்களுக்கும், பிறந்தநாள் விழாக்கும் எல்லாத்துக்கும் நல்லதாக செஞ்சிட்ருக்காரு அவர். இந்த தொகுதி நல்ல மேம்பாட்டு தொகுதியாக அவர் மாற்றியிருக்காரு. அவர் வேட்பாளராக வரும்போது தான் சொன்னார், இப்போ அதை செஞ்சுருக்காரு. தண்ணி எதுவுமே தேங்குறது இல்லை. வாட்டர் ஸ்டாக்னேஷன் எங்கேயுமே கிடையாது. எல்லாமே நல்லா தான் இருக்குது. ஏதாவது ஒரு ப்ராப்ளம்னா கூட சீக்கிரமாக ரெக்டிஃபை பண்ணிடுறாங்க. திருவள்ளிக்கணி சப்பாக்கம் தொகுதியில் நல்ல விஷயமாகவே பண்ணியிருக்காரு. மழை காலங்கள்லேயும் நல்லா ஹெல்ப் பண்ணியிருக்காரு. கொரோனா காலங்கள்லேயும் நல்லா ஹெல்ப் பண்ணியிருக்காரு. நிறைய பண்ணியிருக்காங்க. வந்ததுலேருந்து நிறைய பண்ணியிருக்காங்க. ஒரு விசேஷம் பண்டிகை நாள்னாக்கா எல்லாம் கொடுப்பாங்க. ஃபெஸ்டிவல் டைமில் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. மிக்சிலேருந்து புடவைலேருந்து முன்னெல்லாம் நம்ம கடையில் போய் எடுத்தால் தான் உண்டு. இப்போ நமக்கு இவங்களே கொடுத்துட்றாங்க. தேட தேவையில்ல, அவங்களே வந்து தராங்க. மருத்துவ இதுக்காக அவர் ஆரம்பிச்சிருக்காரு. நல்ல ஒரு இதுதான். ஏன்னா மக்கள் எல்லா பாமர மக்களுக்கு மருத்துவ உதவி தேவைப்படுது. பாமர மக்களுக்கு தேவை. அதுவும் எங்கள் எல்லாருக்கும் நல்ல ஒரு சௌகரியப்படுத்தி கொடுத்தாரு. அதுக்கப்புறம் மற்ற விஷயத்துல ரோடுலாம் நல்லா பண்ணியிருக்காரு. இப்போ நிறைய செஞ்சிருக்காரு. நல்லது செஞ்சது ரொம்ப சந்தோஷமா இருக்குது. ரொம்ப ஹெல்ப்பாக இருக்குப்பா. எனக்கு இந்த மாத்திரை மருந்து வாங்குறதுக்கு எல்லாத்துக்கும் ஹெல்ப்பாக இருக்குது. ரொம்ப திருப்தியாக இருக்குது. அந்த 5000 வாங்கினது எவ்வளோ பலனாக இருந்தது. என்னென்ன செய்யணுமோ எல்லாம் நல்லா செய்திருக்காங்க. இது வரைக்கும் என்னோட இதில் ஓட்டு போட ஆரம்பித்ததுலேருந்து நான் உதயசூரியன் சின்னத்துக்கு தான் போட்டுட்ருக்கேன். எல்லா நலத்திட்டமும் நல்லா நடக்குது. எல்லா மக்களுக்கான உதவியாக தான் இருக்குது. இலவச பஸ்ஸு, பசங்களுக்கு செய்ய வேண்டியது என்னென்ன பண்ணணுமோ படிக்கிற பசங்களுக்கு அதெல்லாம் நல்லா பண்ணிட்டுருக்குறாரு. இன்னும் மேலே மேலே இந்த ஆட்சி வந்தால் நல்லாயிருக்கும். மக்களுக்கான ஆட்சியாக இருக்கும். தொகுதிக்கு எல்லாம் நல்லா பண்ணியிருக்கிறாங்கப்பா. எங்கள் அப்பா அம்மா எல்லாம் அவருக்கு தான் இன்னி வரைக்கும் ஓட்டு போடுறாங்க. டிஎம்கேக்கு நாங்களும் இது வரைக்கும் போடுறோம். எங்கள் பசங்களும் அவங்களுக்கு தான் போடுறாங்க. துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தவறாமல் எங்கள் தொகுதிக்கு வந்து பொங்கல் எனாமு, தீபாவளி எனாமு, தமிழ் நியூ இயர் எனாமு எல்லாமே கொடுப்பாரு. எதுவும் எங்களுக்கு எதுவும் குறை கிடையாது. அதுக்கப்புறம் மழை நிவாரண, வெள்ள நிவாரண, பெட்ஷீட்டு, அரிசி எல்லாமே தராங்க. மக்கள்லாம் ரொம்ப திருப்தியா இருக்கிறாங்க. அடுத்த ஆட்சிக்கு அவங்க வரணும்னு எங்கள் மனமார வாழ்த்துக்கள். இப்போ அடுத்த ஆட்சி அமைக்கணும்னா யார் அமைக்கணும்? அவரு தான் வரணும். எங்களோட இது உதய தம்பிக்கு தான். அவர் மறுபடியும் வரணும்னு நாங்கள் கடவுள் வேண்டி. எங்கள் தொகுதிக்கு நல்லா பண்ணியிருக்காரு. அதனால் அவரே வரணும். அவருக்கு தான் நாங்கள் ஓட்டு போடுறோம். அப்படிதான் வரணும். அதுல நான் ரொம்ப உறுதியா இருக்கேன். அதுதான் வரும் நம்பிக்கை இருக்கு எனக்கு. அடுத்த ஆட்சி இவங்க ஆட்சி வந்தால் நல்லா இருக்கும். வருகின்ற சட்டமன்ற தொகுதியை அவர் தான் நிச்சயம் வெற்றி பெறுவார்.